அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நாளைக்கு ஆகஸ்ட்டு 30, 2024 டிஎன்ஏயூவில் என்ன நடக்குது, யாருக்கு என்ன மாதிரி மாற்றங்கள்லாம், என்ன மாதிரி கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆல் நோட்டிஃபிகேஷனும் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்றுக்கு உங்களுக்கு தெரிய வரும். இது அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டில் உள்ளது அண்ணாமலை யூனிவர்சிட்டி வேக்கன்சி பொசிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தேதிப்படி. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேக்கன்சி ஸ்டேட்டஸ் தெரிய வரும். இதே தான் அந்த வெப்சைட்லேயே இருக்குது வேக்கன்சி ஸ்டேட்டஸு. இது ஒரு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 3 டைப்பு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் எய்டடு, அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங், ஹார்டிகல்ச்சர் கவர்மெண்ட் எய்டடு. இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப மோர் தேன் ஒரு 30 சீட்ஸ்க்கு மேலே இருக்குது. 30 சீட்டுக்கு மேலே வேக்கன்சி இருக்குது இன்னும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இதோட கவுன்சிலிங் எப்படி ஃபில் பண்ணணுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக நியூஸ் என்னன்னா பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு ப்ளஸ் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அப்புறம் அதில் 71% கோட்டா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க நாளைக்கு. அதாவது 30/8/2024 டிஎன்சிஎஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய ஸ்கீமுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா பிஇ வொகேஷனல் கால்டு ஃபார் ஆஃப்லைன் கவுன்சிலிங் அது இருக்குது. அப்புறம் 75% பிஎஃப்எஸ்சி அஃபிலியேட்டட் காலேஜில் சீட் இருக்குது. அண்டு 75% பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அதில் வேக்கன்சி இருக்குது, அந்த கவுன்சிலிங். அப்புறம் டிஎன்ஜிஎஃப்ல அகாடமிக் ஜெனரலில் பிஎஃப்எஸ்சி பிடெக் பிபிஏ இந்த மாதிரி கோர்சஸுக்கு ஆக மொத்தம் நிறைய டிஎன்ஜிஎஃப் கோர்ஸுக்கு கம்ப்ளீட்டாகவே நாளைக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்ஜிஎஃபோட ஓவரால் வேக்கன்சி பொசிஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இதுலேயும் வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் முந்தின வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்களேன், தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஜிஎஃப், பிஎஃப்எஸ்சி, செல்ஃப் சப்போர்ட்டிங் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னா அடுத்த டீட்டெயில் அதில் சொல்லுவாங்க எவ்வளோ பேர் இருக்குது, எவ்வளோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க. 30/8/2024 8:30 மணிக்கு காலையில் அண்ணா ஆடிட்டோரியம் டிஎன்ஐ கோயம்புத்தூருக்கு போகணும். 176 மார்க்கில் இருந்து எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்குது. 7 பக்கம் அவ்வளோயும் பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ வேக்கன்சி நிறைய இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் இவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்டேட் பார்த்தோம், டிஎன்ஜிஎஃப் அப்டேட்டு, டிஎன்ஏயில் டிப்ளமோ பற்றி தான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் போய்ட்டுருக்குது. ஸோ அதுவும் இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் எல்லாம் போடக்கானா. ஸோ வேக்கன்சி இருக்குமா இல்லையா. அதே போல் டிஎன்ஏவில் அக்ரிகல்ச்சர் கோர்சஸுக்கு நான் அந்த ஓப்பன் அப்ளிகேஷன் வாங்கியிருந்தாங்களே தவிர அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. எல்லாம் அடுத்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.